Hi everyone, welcome to Vani's channel. இன்னைக்கு நம்ம கோகனட் மில்க் வெஜ் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 3 பட்டை, 3 ஏலக்காய், 3 லவங்கம், பிரியாணி இலை 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறத சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பொடியாக நறுக்கி இருக்கிற பூண்டு, ரொம்பவுமே பொடியாக நறுக்கி இருக்கிற இஞ்சி, இது ரெண்டையும் இப்போ கலந்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட மெலிசா நீளவாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினடும் இதோட கொஞ்சமாக புதினா, கட் பண்ணி வச்சுருக்கிற புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வதக்கி விட்டுறலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ், கொஞ்சமாக பட்டாணி, பச்சை பட்டாணி, இது 3ஐயும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நான் 2 கப் பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு ஊற வச்சதுனால 3 கப் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நான் 2 கப் பாஸ்மதி அரிசியும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பையும் சேர்த்து நல்லா கலந்த உடனே நான் இன்றைக்கி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 கப் தேங்காய் பாலும் 1 கப் தண்ணியும், மொத்தம் 3 கப் தண்ணி சேர்த்தணும். அதுக்கு 2 கப் தேங்காய் பாலும் 1 கப் தண்ணியும் சேர்க்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். குக்கரில் வைக்கிறதுனால சீக்கிரமாகவே ஆயிடும். அதனால் இப்போ குக்கரை மூடி 1 விசிலுக்கு மட்டும் வச்சா போதும். 1 விசில் அடித்த உடனே ஸ்டாப் பண்ணால் அந்த ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் தானாக சரியாயிடும். இப்போ பாருங்கள், குக்கரை திறந்து பார்க்கலாம். வாவ், நம்ம புலாவ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குதுன்னு, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அரிசி தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் பால் வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பாலில் செஞ்சதுனால ரொம்பவுமே சுவையாக இருக்கும். இந்த புலாவோட பன்னீர் பட்டர் மசாலா இல்லை நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் சிக்கன் கிரேவி சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.